சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மதிய உணவு திட்டத்தின் கீழ் உணவு சமைப்பதற்காக வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு செலவின தொகையினை உயர்த்தி வழங்கிட முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரிசி விலை கிலோவுக்கு ரூபாய் 10 வரை உயர்ந்துள்ளது. சாமானிய மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வெளிமாநில வியாபாரிகள் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் வாங்கி செல்வதே இதற்கு காரணம் என தெரிகிறது. எம்ஜிஆரை விமர்சனம் செய்ய திமுகவினருக்கு என்ன தகுதி இருக்கிறது என டிடிவி தினகரன் காட்டம் காட்டியுள்ளார். திருப்பத்தூர் புதுப்பேட்டை கூட்டு சாலையில் பாஜகவின் கொடிக்கம்பம் விழுந்து ஒருவர் படுகாயமடைந்தார். புதுடெல்லியில் பேடிஎம் வங்கி செயல்பாடுகளை பிப்ரவரி 29ஆம் தேதியுடன் நிறுத்த ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. குடந்தையிலிருந்து சுற்றுலா சென்றபோது சோகம் நடந்துள்ளது. காரைக்கால் கடலில் மூழ்கி கல்லூரி மாணவன் மாணவி பலி. இன்னொருவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் எப்போதும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தாம்பரம் நாகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிப்பு என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடத்த மருத்துவக் கல்லூரியா என தேர்தல் ஆணையம் பதிலளிக்க ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. ஐஜிக்கள் கண்ணன் நரேந்திரன் நாயரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பல்லடம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 கறிக்கோழி உற்பத்தி பண்ணைகள் உள்ளன. இந்த நிலையில் கறிக்கோழி விலை 5 நாட்களில் 19 ரூபாய் உயர்ந்துள்ளது. கீழடி அகழாய்வு பணிகளை முழுக்க மாநில அரசே மேற்கொண்டு வருவதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 18வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக குளிரூட்டப்பட்ட 70 கட்டண தனி அறைகள் திறக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம் அடைந்தார். தேனி மாவட்டம் கடமலை மயிலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட உப்புத்துறை கிராமத்தில் அபூர்வ வகை நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்ற பள்ளி மாணவி போராடி வருகின்றார். கிளாம்பாக்கத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்திலிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தது. சரிந்த 50 அடி கொடி கம்பம் ரத்த வெள்ளத்தில் பாஜக தொண்டர் கண்டுகொள்ளாமல் கையசைத்தபடி சென்ற அண்ணாமலை. குடியுரிமை திருத்த சட்டத்தை 1 வாரத்துக்குள் அமல்படுத்துவோம் என ஒன்றிய அமைச்சர் கூறியதை கண்டிக்கிறோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராம்சர் தலங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்ததை அறிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என 14ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைக்கு என தனி ஆராய்ச்சி பள்ளியை உருவாக்க சென்னை ஐஐடி கல்வி நிலையத்தின் முன்னாள் மாணவர் 110 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்குவாடி துறைமுக கடல் பகுதியில் இருந்து கடந்த 17ஆம் தேதி மன்னார் வளைகுடாவுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். இதில் 2 விசைப்படகுகள் மற்றும் 18 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் சிறைப்பிடித்து கைது செய்தனர். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டம் 2 வழித்தடம் 4இல் பனகல் பூங்காவில் சுரங்கம் அமைக்கும் பணியை திட்ட இயக்குநர் அர்ச்சுனன் தொடங்கி வைத்தார். ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புற நிலத்தில் உள்ள கழிவுகளை அகற்றி சீர் செய்வதற்கான திட்டத்தை வகுக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வெளியூர்களுக்கு செல்லும் அனைத்து பஸ்களும் அங்கிருந்தே கிளம்ப வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குடிநீருக்கு பதில் ஆசிட், ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் திட்டமிட்ட கொலை முயற்சியா என கேள்வி எழும்பியுள்ளது. 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையில் 620 நாட்களாக மாற்றமில்லை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 அதிகரித்து சவரன் ரூபாய் 46,880க்கு விற்பனையானது. தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் வருகிற 2ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.